ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்க போறோம். பியாண்ட் பிக்சர்ஸ் இந்தியா தயாரிப்புல மரியராஜ் இளஞ்செழியனுடைய டைரக்ஷன்ல ஜிவி பிரகாஷ் அப்பாஸ் உடைய நடிப்புல வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் ஹாப்பி ராஜ். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஆரம்பமாயிருக்குன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். ஜெனிலியா ரீசெண்டாக அவங்களுடைய ஹஸ்பண்டோட சேர்த்து ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஹெவி ஒர்க் சாரியோட பியூட்டிஃபுல்லான அவங்களுடைய ஃபிஷ் பிரைட் லாங் பிரைடில் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருந்தாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்புல விஜய் ஆண்டனி மற்றும் சசியுடைய டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி ஸ்வஸ்திகாவுடைய நடிப்புல பாலாஜி ஸ்ரீராமுடைய மியூசிக்ல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் நூறு சாமி. அண்ட் இந்த படத்தினுடைய மாய கனவே என்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ வெளியாகி ரசிகர்களுக்கு வந்திருக்கு. பிரியா பிரகாஷ் வாரியர் அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை செலிப்ரேஷன் விதத்தில் அவங்களுடைய ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்னுடைய தயாரிப்புல லெஜண்ட் சரவணா அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் லீடர். அண்ட் இந்த திரைப்படத்தை RS துரை செந்தில்குமார் வந்து டைரக்ட் பண்றாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணதை தொடர்ந்து அவருடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா April 9 எப்போ வரும் படத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரியான ஒரு போஸ்டர் அண்ட் அப்டேட் வீடியோலாம் வெளிவந்துட்டு இருக்கு. ராஷி கண்ணா ஒயிட் எம்ப்ராய்டரி பியூட்டிஃபுல்லான சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் மற்றும் ரவுடி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல விக்னேஷ் சிவனுடைய டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் மற்றும் கிருத்தி ஷெட்டியுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த படம் வந்து April 3 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் வெளிவந்திருக்கு. ஸ்ரீதேவி விஜயகுமார் அவங்க கலந்துக்கிட்ட ஷோல இந்த வீக் வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ல பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பாபி டால் மாதிரியே இருந்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான ஹாஃப் ஷோல்டர் பிங்க் ட்ரெஸ்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல பாரி இளவழகன் டைரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் அன்பே டயானா. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவரோட இணைஞ்சு ரம்யா ரங்கநாதன் வந்து நடிக்கிறாங்க. படத்துக்கு பரத் சங்கர் வந்து இசையமைக்கிறாரு. இப்போ இந்த படத்துல ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கானான்ற பாடல் வந்து வைப்ரண்ட் ட்ராக்கா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியால 1.3 மில்லியன் வியூஸை போகி ட்ரெண்டிங்ல இருக்குது. இவானா பிரிட்டி பியூட்டிஃபுல்லான பிளாக் காசட் பேட்டர்னில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. மைத்ரி மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல சூரியுடைய நடிப்புல ரவிக்குமாருடைய டைரக்ஷன்ல உருவாயிட்டு வரக்கூடிய புதிய படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய டேக்லைன் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மனசை கவர்ந்துருக்குது. ஸோ பிளட் ஃபாலோட் த ஃப்ளட் அப்படின்ற டேக்லைன் வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு விதத்தில் இருக்குது. செம்ம மாசா இருக்குது. ஸோ சூரியுடைய இந்த கெட்டப் அண்ட் இந்த படத்தினுடைய வேர்ஷன் எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ஆஸ் அ ஹீரோவா சூரி நடிக்கக்கூடிய 7வது படம் இது. 1 மில்லியன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்புல விக்னேஷ் சிவனுடைய நடிப்புல பிரதீப் ரங்கநாதன் மற்றும் கிருத்தி ஷெட்டியுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்ட் இந்த படத்தினுடைய
பிரியங்கா மோகன் அவங்களுடைய ரீசன்ட் ரிலீஸ் ஆன மேட் இன் கொரியா படத்தினுடைய பிடிஎஸ் ஃபோட்டோஸ் அண்ட் ஒர்க்கிங் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ டம்பா ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் கான் சிட்டி திரைப்படம் வந்து உருவாகிட்டு வருது. அண்ட் இந்த படத்தை வந்து ஹரிஷ் துரைராஜ் வந்து டைரக்ட் பண்றாரு ஷான் ரோல்டனுடைய இசையில. அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அர்ஜுன் தாஸ் வந்து நடிக்கிறாங்க. யூஸ்வலா பெரிய பெரிய ஸ்டார்ஸ்னுடைய படங்கள் தான் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து சேட்டலைட் ரைட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஓடிடி ரைட்ஸ் வந்துட்டு சேல் ஆகிடும். அண்ட் அதே போல் இந்த படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் வந்து அவங்க ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு முன்னாடியே வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்தி இருக்குது. ரம்யா பாண்டியன் ரீசெண்டா பியூட்டிஃபுல்லான காட்டன் அனார்கலியில எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக. சாக்ஷி அகர்வால் பிளாக் ஸ்லீவ்லெஸ் டாப்ல எடுத்துட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். மிருனால் தாக்கூர் ரீசெண்டாக ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது ஹாஃப் சைட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ரஃபிள் ஸ்லீவ்ஸ் கொண்ட பியூட்டிஃபுல்லான ஜம்ப் சூட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக. இன்னும் இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.